எண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கிளிநொச்சி மலையாளபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மலையாளபுரம் தார் வீதியில இருந்து உள்ளுக்கு ஒரு 100 மீட்டர் தூரம் நீங்கள் மண் வீதிக்குள்ள இறங்கி போனீங்கன்னு சொன்னால் அதில் ரோட்டு கரையிலேயே இந்த காணி இருக்குது. மொத்தம் இதில் 1/4 ஏக்கருக்கு கூட இருக்குன்னு தான் உரிமையாளர் சொல்கிறார். எடுக்கும்போது நாங்கள் காணியை அளந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கிளிநொச்சியிலிருந்து யூனிவர்சிட்டிக்கு போகிற அந்த பிரதான அந்த தார் வீதியில இருந்து சரியாக ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். மூலக்கை கூரை போட்டு ஒரு அளவான ஒரு வீடு இருக்குது. காணிக்குள்ளே பயன் தரக்கூடிய மரங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே இருக்குது. மாமரங்கள் இருக்குது, பிளாமரங்கள் இருக்குது, அதே மாதிரி தேசி, கொய்யா, ஜம்பு மரங்கள் கொஞ்சம் மரங்கள் முன்னுக்கு இருக்குது. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நல்லா இருக்குது காணி. நல்ல ஒரு சதுர காணி, நல்ல அமைப்பான காணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். டாய்லெட் வசதி இருக்குது, கரண்ட் வசதி, இப்படி எல்லாமே இருக்குது காணிக்குள்ள. முதல்ல நாங்கள் குழாய் கிணறை போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு இருக்குது. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டாக அறுக்கியாக கட்டியிருக்கிறாங்க கல் வச்சு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு காணி. உண்மையாலுமே கிளிநொச்சி டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் அப்படி தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் A9 வீதியில இருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2.5 கிலோமீட்டர் அப்படி தூரம் தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் இல்லை. அதாவது A9 வீதி இரணமடு சந்தியில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. கிளிநொச்சி டவுன்ல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரங்களுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடும் இருக்குது. வீட்டுக்குள்ள போய் நாங்கள் வீட்டினுடைய அமைப்பை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோலுக்கு மார்பிள் பதிச்சிருக்காங்க. கிச்சனுக்கும் மார்பிள் தான் பதிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பாருங்க, நல்ல அழகான மார்பிள் பதிச்சிருக்குது. மொத்தம் 3 ரூம் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாமியாரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே சீலிங் எல்லாம் அடிச்சிருக்கீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு வேலை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீட்டாக எல்லா வேலையும் செய்திருக்கு. ஒரு கப் பெயிண்ட் அடித்து விட்டிங்கன்னா சரி. மற்றபடி நல்ல அருமையான வீடு. அங்கங்கே பார்த்து சின்ன சின்ன டச்சப் வேலையில் இருந்தால் அந்த வேலையை செய்துட்டு நீங்கள் பெயிண்ட் அடித்து விட்டிங்கன்னா அற்புதமான ஒரு வீடுங்க. கிச்சன் எல்லாம் நல்லா அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. மூலக்கை கூரை தான் போட்டிருக்கிறாங்க. மேலே பார்க்க தெரியும் உங்களுக்கு ஓடு தான் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கதவுகள் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முதிரையை கொண்டு போட்டிருக்கிறாங்க. முதிரை கதவுகள்லாம் போட்டிருக்கிறாங்க. முன்னுக்கு ஒரு சன்செட் ஒன்று இறக்கி அரை சிவர் வச்சிருக்கிறாங்க. முன்னுக்கு தகரம் இறக்கியிருக்காங்க. அந்த வளைவு தகரம் இறக்கியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு வீடு. முன்னுக்கு நிறைய மரங்கள் நிற்குது. நல்ல நிழலாக இருக்குது. இந்த காணி டவுன்ல இருந்து அவ்வளோ தூரமும் இல்லை. அதே மாதிரி இங்கே யூனிவர்சிட்டியில இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியிலேருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. ஓகே, இதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பர் தரேன், எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேற்கொண்டு நாங்கள் இந்த காணியை கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உறவுகளே, இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளை நீங்கள் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.